Hello all, welcome to Sai Edu Learning. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th Maths ஓட example 1.1. So question பார்க்கலாம். If A is equal to a set of 1, 3, 5 and B is equal to 2, 3, then அப்படின்ட்டு 3 subdivisions கொடுத்துருக்காங்க. ஒன்னா போலாம். So first subdivision வந்து find A cross B and B cross A. So first நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ஓட செட்டை தனியாக எடுத்து எழுதிக்கலாம். A is equal to 1, 3, 5. B is equal to 2, 3. இதை வந்து நீங்கள் given போட்டு எழுதிக்கோங்க. இப்போ first subdivision அதுக்கு solution போட்டு எழுதிக்கலாம். So presentation வந்து matters. ஓகேங்களா? So first subdivision A cross B என்னன்னு find பண்ணணும். B cross A என்னன்னு find பண்ணணும். ஃபஸ்ட்டு A cross B பார்க்கலாம். A cross Bயில் நீங்கள் ஃபஸ்ட்டு 1, 3, 5 ஏவோட செட் cross Bயோட செட் 2, 3ன்னு எழுதிப்போம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த 1-ஐ 2ஓட மல்டிப்ளை பண்ணும் 3ஓட, அதாவது 2ஓட ஒரு செட்டு எழுதணும், 3ஓட ஒரு செட்டு எழுதணும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 1, 2 நெக்ஸ்ட் 1, 3. நெக்ஸ்ட்டு இந்த 3-ஐ அதே மாதிரி 3, 2ன்னு எழுதணும். 3, 2 3-ஐ 3ஓடு எழுதணும். அதுவும் நீங்கள் வந்து எப்படி எழுதணும்னா இப்போ வந்து 1, 2 இருக்குல்ல, இந்த 1, 2 வந்து இங்கே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன செட்டு கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போது ஏவோட எலிமெண்ட் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கணும். இங்கே செகண்டாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட எலிமெண்ட்ஸ் செகண்ட் பிளேஸில் இருக்கணும். ஓகே, ஸோ இப்படி வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3க்கு 2 எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 3க்கு 3 எழுத போகிறோம். 3, 3. இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குது, 5 இருக்குது. 5-ஐ 2ஓட மேப் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு 5-ஐ 3ஓட மேப் பண்ணுறோம். ஸோ 5, 2 5, 3. ஸோ இதுதான் நம்மளுக்கு A cross Bயோட செட்டு. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, B cross A கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு Bயோட செட் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3. அதை எடுத்து எழுதிக்கலாம். cross Aவோட செட் 1, 3, 5. 1, 3, 5. ஓகே, ஃபஸ்ட்டு பியோட எலிமெண்ட்டை எடுத்து ஏவோட எலிமெண்ட்ஸோட மேப் பண்ண போகிறோம். ஸோ செட் ஆஃப் 2, 1. நெக்ஸ்ட்டு 2-ஐ 3ஓட மேப் பண்ணுறோம். 2, 3. நெக்ஸ்ட்டு 2-ஐ 5ஓட மேப் பண்ண போகிறோம். 2, 5. நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து கீழே வந்துக்கோங்க. அதாவது இப்போ இங்கே வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இது இங்கே வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா ரோவில் 2 ரோ வர மாதிரி இங்கே வந்து மேலே 3 காலம்ஸ் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எங்கேயாச்சும் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே வந்து சம்திங் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்ட்டு நீங்கள் அதை ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம 2க்கு எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 3க்கு எழுத போகிறோம். 3, 1, 3, 3 and 3, 5. ஓகே, ஃபஸ்ட்டு இருக்கிற எலிமெண்ட்டோட வேல்யூஸ் தான் நம்ம எழுதுவோம். 3, 1, 3, 3, 3, 5. ஸோ இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் செட். ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணால் சொன்ன மாதிரி எழுதிட்டிங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அதே மாதிரி 2, 3, 2, 3, 2, 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. ஃபஸ்ட்டு 1 இருக்கா, 1, 1. நெக்ஸ்ட்டு 3 இருக்கா, 3, 3. நெக்ஸ்ட்டு 5 இருக்கா, 5, 5. ஸோ இன்னொரு நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது 2 × 3 6 எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே உள்ளே இருக்கணும். ஸோ அதுதான் ஆக்சுவலி இங்கே வந்து நம்மளோட தேர்ட் கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம்.
செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, இஸ் A cross B ஈக்குவல் டு B cross A, இஃப் நாட் ஒய். ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது பார்ப்போம், செட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இப்போது இந்த 2 எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாமே. A cross B இருக்குது, B cross A இருக்குது. இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஸோ இது பெட்டர் தெளிவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ A cross B அண்ட் B cross A இருக்குது இல்லையா, A cross B அண்ட் B cross A இருக்குது. ஸோ இங்கே என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ், ஸோ இது லைட்டாக கிளியராக இருக்கிறதுக்காக நான் அதை வந்து ரீரைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து 1, 3, 5. ஓகே, ஸோ 1, 1, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட செட்டு. ஸோ இந்த செட்டில் வந்து 1, 2ன்னு ஒரு எலிமெண்ட் இருக்குது. இந்த 1, 2 எலிமெண்ட் இந்த B cross Aல இருக்கா? இல்லை. 2, 1 இருக்குது, ஆனால் 1, 2 இல்லை. இப்போது நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ஒன்றா உட்காரலான்னு பார்க்குறீங்க. இல்லை நீங்கள் இன்னொரு கிளாஸ்க்கு போகிறீங்க, அங்கே வந்து உங்ககிட்ட உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கிற செகண்ட் பர்சன் கிட்ட இந்த நோட்டை கொடு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த கிளாஸில் இருக்கிற ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிற செகண்ட் பர்சனுக்கு தான் நீங்கள் அந்த நோட்டை கொடுக்கணும். இல்லை அவங்க இல்லை, அதனால் நான் வந்து செகண்ட் பெஞ்சில் இருக்கிற ஃபஸ்ட் பர்சனுக்கு கொடுக்குறேன், நீங்கள் கொடுத்தா வேற ஒருத்தர்கிட்ட தானே தெரியுங்க. அப்போ தெரியுதா, ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற செகண்ட் பர்சன், செகண்ட் பெஞ்சில் இருக்கிற ஃபஸ்ட் பர்சனும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். அப்போ அதே மாதிரி இந்த 1, 2 எலிமெண்ட்டும் 2, 1 எலிமெண்ட்டும் டிஃப்ரெண்ட். இங்கேயும் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கிற தேர்ட் பர்சன் வேற ஒருத்தர், தேர்ட் பெஞ்சில் இருக்கிற ஃபஸ்ட்டு பர்சன் வந்து வேற ஒருத்தர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். அப்போது 1, 2ம் 2, 1ம் ஈக்குவலா? இல்லை. ஓகே, 1, 2ம் 2, 1ம் வந்து ஈக்குவல் கிடையாது. அப்போது A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரீசன் எழுதணும். ஆஸ் சச் நம்ம வந்து எழுத முடியாது இல்லையா? அதனால் 2, 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 1, 2. ஸோ ஆக்சுவலி இது வந்து 1, 1 நாட் ஈக்குவல் டு 2, 2. அதாவது இந்த செட்டோட அந்த A cross Bயோட செட்டை இங்கே எழுதிக்கோங்க, B cross Aயோட செட்டை இங்கே எழுதிக்கோங்க. ஓகே, 2, 1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு ஹென்ஸ் A cross B is not equal to B cross Aன்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவும் கரெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். N of A cross B அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து இந்த A cross B அப்படின்ற அந்த செட்டில் இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. 6 அண்ட் ஆமாம் 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ சம்வாட் மிஸ் பண்ணியிருக்கேனா என்ன? இல்லை, 1, 2, 3, 4. இங்கே வந்து இதை ரீரைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கே B cross Aல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ N of A cross Bயும் 6 தான், N of B cross Aவும் 6. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு N of A எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறோம். N of A எத்தனை இருக்குது? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது A cross Bயில்? 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ N of A வந்து 3. நெக்ஸ்ட்டு N of B பார்க்குறோம். N of Bயில் எத்தனை இருக்குது? N of Bயில் 2 இருக்குது. ஸோ 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போது N of A cross N of B, அதாவது N of A into N of B, N of A 3 into N of B 2. ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு? 6. Hence, so therefore N of A cross B equal to N of B cross A equal to N of A cross N of B. Hence provedன்னு எழுதிக்கோங்க. ஓகே, hence provedன்னு எழுதிக்கணும். ஸோ இதுவே நீங்கள் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் hence proved, thus proved அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா?
ஸோ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு க்ளூ சொல்கிறேன். ஆஸ் யூஷுவல் நம்ம சம்ஸ்க்கு க்ளூ பார்க்குற மாதிரி ஏற்கனவே நான் சொன்னது தான். n of a cross b அப்படின்னா உங்களுக்கு a எலிமெண்ட் எத்தனை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த லாஸ்ட்டில் இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த கொஷின் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட். அதாவது n of a cross bயும் n of b cross cவும் உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த n of aவை தனியாக வச்சு n of bயையும் தனியாக வச்சு அந்த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து சேம் எலிமெண்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பார்க்கலாம், எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து n of a வந்து நம்மளுக்கு 6 கிடச்சிதுல்ல. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இதுதான். ஸோ ஏல உங்களுக்கு 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, இன்டூ பியில் உங்களுக்கு 2 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 வரும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பிக்கு வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு, ஏக்கு 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பி கிராஸ் ஏ வந்து உங்களுக்கு ஆன்சர் வர்றது 6. ஓகேவா, ஆன்சர் வந்து பி கிராஸ் ஏக்கு வந்து 6 தான் உங்களுக்கு வந்து ஆன்சர். பி கிராஸ் ஏவும் உங்களுக்கு வந்து 6 தான் ஒரு n of b கிராஸ் ஏ. ஓகேவா, n of a தனியாக எடுத்தால் 3, n of bயை தனியாக எடுத்தால் 2, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 6 தான். ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அதுதான் வரும் ஆன்சர். ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து சம்ஸ் போடுறீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு வந்து ஒரு செக்கிங்க்கு தேவை, நீங்கள் எதனால் தெரிஞ்சிக்கணும், கரெக்டாக போட்டிருக்கீங்களா, இல்லை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 1 மார்க்கில் கேட்குறாங்க, 2 மார்க்கில் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை அழிச்சிட்டு ரீரைட் பண்ணேன். ரீரைட் பண்ணும்போது இங்கே 3,2 போட்டதை மிஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3,2 போட்டிருந்தேன். இப்போ நான் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணேன், இங்கே ஏல வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது, பியில் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ மொத்தமாக 6 தானே வரணும், ஆட் பண்ணால் 7 வருதே அப்படின்னு செக் பண்ணும்போது நான் இங்கே மிஸ்டேக் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாமில் வந்து மாற்றி ஏதாச்சும் போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி, இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து நம்மளோட திங். ஸோ இப்போ வந்து இந்த சம் போட்டதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் சம், அதாவது எக்ஸாம்பிள் 1.2 வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் 1.2 பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நான் கொடுத்துட்றேன், புக்கை பார்க்காம போட்டு பாருங்கள். ஓகே, இஃப் a cross b, okay, if a cross b is equal to a set of 3,2, 3,4, 5,2, 5,4, find a and b. ஸோ இதுதான் உங்களோட கொஸ்டின். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சொல்யூஷன் அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு சம் போட்டதும் நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ஒரு சம் தரேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட சொல்யூஷன் அப்லோட் பண்ணுறேன், உங்களோட சொல்யூஷனை செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் ஏதாச்சும் அதுக்கு ட்ரிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஈஸி ஷார்ட்கட்ஸ் இருக்குன்னா அதையும் நான் வந்து அதில் சொல்வேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நம்ம மேக்ஸ் எக்ஸாமில். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் டெய்லி நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.